இங்க காவேரி மாடியிலேருந்து பார்க்குறாங்க. குமரன் கீழ இருந்து கட்டில்ல உட்காந்துட்டு ஏதோ நைட்டு யோசிச்சுட்ருக்காரு. என்ன மாமா இந்த டைமில் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு தான் போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் என்னம்மா இந்த நைட்டில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் கேட்க, சும்மா தான் மாமா அங்கேருந்து உங்களை பார்த்தேன். நீங்கள் மட்டும் தனியாக இருந்தீங்க. அதான் அப்படியே பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் சொல்ல, ஓ அப்படியாம்மா என்ன மாமா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க. அக்காவை கூட காணா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் தூங்க போயிட்டாமான்னு சொல்ல, அக்காவே தூங்க போயிட்டா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கே, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று விஜய் என்னைய வந்து பார்த்தாரு. என்னது விஜய் உங்களை வந்து பார்த்தாரா? ஆமாம், நான் இந்த கட்டிலில் உட்காந்துட்டு இந்த சட்டைக்கு பட்டன் தச்சிட்டு இருந்தேன். அதோட வந்து இங்கே வந்து உட்காந்துருந்தாருன்னு சொல்ல, இங்கே வந்து உட்காந்துருந்தாரா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, ஏன் அதுக்கு இப்படி ஷாக் ஆகுற? விஜய் நான் என்னமோன்னு நினச்சேம்மா, ரொம்ப பணக்காரராக இருக்காரு, ரொம்ப சீன் போடுவாருலாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் சொல்ல, உடனே எங்கள் காவேரியும் ஆமாம் மாமா நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஆரம்பத்தில் அவரை பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஓ அதுக்கப்புறம் தான் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி எங்கள் குமரன் கேட்க, மாமா சும்மா இருங்க மாமா, நானும் உங்களை மாதிரி தான் இவர் சரியான ஆளாக இருப்பார் போலேன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு பரவாயில்ல இவரும் நல்ல கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே சரி அப்படி என்ன வந்து பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க, அதாம்மா இந்த மாதிரி எத்தனை நாள் தான் அப்படி சட்டையை தச்சிட்டு இருக்க போகிறீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டாருமா. எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா எப்போ பெரிய லெவலுக்கு போக, டைம் சீக்கிரமே ஓடிட்டே இருக்கும், ஏதாவது யோசிச்சு சீக்கிரமே ஏதாவது ஃபோட்டோ ஷூட் ஏதாவது நடத்தி உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் இப்படி நிறையா பேருக்கு கொண்டு போய் சேருங்க. நீங்கள் நல்ல ஐடியா இருக்குது, உங்ககிட்ட நல்ல திறமை இருக்குது, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே இங்கே நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து ரொம்ப காசாகும் அப்படின்னு சொல்லி தயங்கினேன். அது கூட அவர் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறலாம், நீங்கள் ஏதாவது பண்ண முயற்சி பண்ணுங்க குமரன், இப்படியே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே காவேரி அப்படியே மாமா சொன்னார், அவர் ரொம்பவே நல்லவர் மாமா, நம்ம குடும்பம் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறிக்கோளாக இருக்கார். நான் கூட இந்த அப்பளம் விளம்பரப்ப அவர்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லாமே இதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சாரோ தெரியல, சரி நம்மளும் கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருப்பாரு போல். அதனாலயோ என்னமோ நீ என்ன பண்ணாலும் ஓகே, என்னை வச்சு ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி நீ அப்பள விளம்பரத்துக்கு எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆரம்பத்தில் என்னை போட்டு அந்த கற்றுனாரு, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லி இது செய்யலை, இந்த மாதிரி என்னைய அப்பள விளம்பரத்தில் போய் போட்டுட்டியே அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கற்றுனாரு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் அவரே வந்து ஐடியா கொடுக்குறாரு மாமா, இப்படியா பண்ண அப்படி பண்ணேன்னு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி நீங்களும் ஏதாவது பண்ணுங்க மாமா, இந்த மாதிரி உங்கள் டிசைன்ஸ் எல்லாம் யாருக்காவது போட்டு காமிச்சு இப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து சும்மா சிம்பிளாக வாட்ஸ்அப் இதுலலாம் வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களோட டிசைன்ஸ்லாம் பிடிச்சி நிறையா பேர் உங்கள்கிட்ட தைக்க வருவாங்கள்ல, அவர் சொல்கிறதும் கரெக்டு தானே மாமா அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ப்பா, இது நம்ம பெரிய லெவலில் நம்ம பண்ணலைனாலும் ஏதோ ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நம்ம ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கரெக்டு மாமா, நம்ம எப்படி இந்த அப்பளத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணோம், அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸையும் விஜய்கிட்ட நான் நிறைய ஐடியாஸ் கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க. காவேரி சொன்னதை கேட்டு குமரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. என்னப்பா சொல்கிற, இதெல்லாம் நடக்குமா? நடக்குமாம்மா, இப்போ எவ்வளவோ சின்ன சின்ன டெய்லர்லாம் இந்த மாதிரி நிறையா பண்ணி நிறையா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு இப்போ வர ஆர்டர்ஸை விட கொஞ்சம் கூட வந்தால் உங்களுக்கு போதும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா கொஞ்சம் கூட வந்தால் போதும், நாங்கள் எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, அதை விட அதிகமாகவே வருமாம்மா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி, சரிமாம்மா நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க, போய் தூங்க ஆரம்பிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கிளம்பி வீட்டுக்குள்ளே போங்க. எங்கள் விஜய் கேட்குறாரு, ஏன் இந்த டைமில் எங்கே போயிட்டு வர அப்படின்னு. இல்லை மாமா, ச்சே நான் ஒரு லூஸு, இவ்வளோ நேரம் குமரன் மாமாட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அதே மாதிரி உங்களை பார்த்தோன்னா உங்களையும் மாமான்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, எங்கள் விஜய் மாமா கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படி அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு ஒரே ஒரு மாமா தான், அது குமரன் மாமா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் குமரன் மாமா குமரன் மாமான்னு ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்காக உங்களை போய் நான் மாமான்னு கூப்பிட முடியுமா, நீங்கள் எப்போவுமே எனக்கு பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எங்கள் விஜய் சிரிக்கிறாரு. சரி என்ன போய் பேசிட்டு வரேன்னு கேட்க, உங்களை பற்றி தான் நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்ல, உடனே என்னை பற்றி நிறைய நேரம் பேசுனீங்களா, என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, உடனே காவேரி உங்களை தான் ஆக ஓகான்னு எங்கள் மாமா புகழ்ந்து தள்ளிட்டாரு, இந்த
நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுனீங்களாமே, இந்த மாதிரி எத்தனை நாள் தான் நீங்கள் இந்த சட்டையவே தச்சுட்டு இருக்க போறீங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட் ஏதாச்சும் நடத்தி உங்களோட நானே உங்ககிட்ட தான் பேசணும்னு நினச்சேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களாமே. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அதை பாரு அவர் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வெளியில் வேற ஒன்றும் இல்லாத மாதிரி சொல்ல உடனே அதுக்கு என்ன நிறைய பணம் செலவாகுது, அப்படி அடிக்கிற ஷர்ட் எல்லாம் வெறும் அவங்க டிசைன்ஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நம்ம அனுப்புனா போதுமாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்ம நோட்டீஸ்லாம் அடிச்சு விடணுமா அப்படின்னு கேட்க சாம்பிளுக்காவது யாராவது தேவையில்லை, இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அப்புறம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அதையே உங்கள் மாமாவெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு டிசைன்ஸ் நல்லா மாதிரி சோஷியல் மீடியா துணி எப்படி இருக்கும்னு சொல்லி ஆள் வச்சுக்கிறது நல்லது, சாம்பிளுக்கு இன்னும் நிறைய நல்ல டெய்லர்ஸ் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெகுலர் வாடிக்கையாளராக ஆயிடுவாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல எங்க விஜய் சொல்ல சூப்பர் ஐடியா, ஜஸ்ட் ஃபோன் நாளைக்கே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணா போதுமா, இல்லை இல்லை அப்பள விளம்பர மாதிரி நம்ம ஒரு 4 ஷர்ட் தச்சுமான்னு கேட்குறேன், அதுக்கப்புறம் அதை வந்து தேவையில்லை காவேரி ஃபர்ஸ்ட் நம்ம இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஒரு ஆப் இருக்கு நீ என்ன அது அப்புறம் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லுறேன் எனக்கு புரியுதா, அந்த ஷர்ட் எல்லாம் கீழே போட்டு இந்த மாதிரி அளவுக்கு ஆர்டர் எடுத்து நீ அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே நம்ம வேற என்னையே தான் சொல்லிட்டு இருக்கோம், சும்மா கீழே போச்சு இல்லைன்னா இப்போதான் எனக்கு ட்ரெஸ் எல்லாமே மாட்டுறாங்க ஒரு பொம்மை மாதிரி என்ன அந்த மாதிரி கேட்க ஏதாவது வாங்கி வச்சு இல்லையா அதில் ஷர்ட் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை நீங்க எனக்கு அனுப்பி விளம்பரம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம எல்லாத்துலேயும் அனுப்புனா என்ன இங்க சொல்ல உடனே விளம்பரத்துக்கும் என்னைய அப்படியே வந்து உங்களுக்கு பார்த்துக்குறீங்களா அப்படின்னு கேட்க நான் பார்த்துக்குறேன்னு இல்லையோ உனக்கு எப்படி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி தந்துடுறேன் நீ கூட பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது கரெக்டாக வரும், ஏன்னா உங்கள் வேலையில் நீங்கள் இதெல்லாம் மறந்துடுவீங்க, கண்டிப்பாக எனக்கு சொல்லித்தாங்க நான் பண்ணிடுறேன். சரி இந்த மாதிரி பொம்மையில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாரையாவது நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தால் என்ன, அது கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்போ ஒன்று பண்ணேன், நீ அந்த ஷர்ட்டையெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஹலோ அது வந்து ஜென்ஸு ஷர்ட்டு நான் எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்ல நீனும் பார்க்குறதுக்கு ஒரு விதத்தில் அப்படி தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் காவேரியை கலாய்க்க என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து விஜய்ட்டு சொல்ல உன்னை பார்த்தா எனக்கு அப்படிதாம்மா தெரியுது சில டைமு அப்படியே ஆம்பளை மாதிரி தான் நான் எல்லா விஷயம் பண்ணுறேன், நீ ரொம்ப போல்டாக இருக்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அதானே பார்த்தேன் என் மூஞ்சியை பார்த்தா அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணாடியில் பார்க்குறேன் காவேரி தன்னோட முகத்தை தடவி தடவி பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த விஜய் இவளோட அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சரி என்ன நீ தூங்க வரலையா அப்படின்னு கேட்க பாஸ் இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் உங்ககிட்ட சொல்லவா தப்பாக நினச்சிக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி சொல்ல இல்லை இந்த மாதிரி பொம்மையிலெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒரு ஆளுக்கிட்டேயே கொடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்ல யாரை சொல்கிற அழகா ஹேண்ட்ஸமாக அப்படி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க பாஸ் நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ அழகான மனுஷன் என் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்காரு இப்படி போய் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் விஜய் பார்க்க ஓய் என்னையவா சொல்கிறேன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, இப்போ தான் கொஞ்ச நாளாக அப்பளத்தை கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ மறுபடி உங்கள் மாமாவோட பிஸ்னஸ்க்கும் நான் தானே கிடச்சேன் போயிரு நான்லாம் அது பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் எந்திரிச்சு ஓடுறாரு. பாஸ் 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 ப்ளீஸ் பாஸ் எங்களுக்கு உங்களை விட்டு யார் இருக்கா, அதுவும் இந்த சென்னையிலேயே இவ்வளோ அழகான ஆளை நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் காவேரி போதும் காவேரி நீ வச்ச ஐஸே எனக்கு போதும், இப்படி தான் அப்பள விளம்பரத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் என்னைய பல ஐஸ் வச்சு முன்னாடி நிறுத்தி எனக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து விளம்பரம் கொடுத்துட்டேன், இப்படி இந்த சட்டை விளம்பரத்துக்கும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க அதுவாது உங்ககிட்ட சொல்லாமல் தானே பாஸ் செஞ்சேன், இது டேரெக்டாகவே கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த ஷர்ட்லாம் போட்டு பார்த்து நீங்கள் நிற்கிறீங்களா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு நின்றீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் பாஸ் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் என்ன காவேரி இப்படி சங்கடமாக ஏதாவது கேட்டுட்ருக்குன்னு சொல்ல பாஸ் ப்ளீஸ் பாஸ் எனக்காக இது மட்டும் பண்ணுங்கள் பாஸ், உங்களை விட நல்ல மாடல் யாருமே கிடைக்க மாட்டாங்க, அதுவும் குமரன் மாமா தைக்கிற ஷர்ட்லாம் செம்மையாக இருக்கும், உங்களுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நிறைய ஷர்ட் வந்துடும் பாஸ் அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் ஷர்ட் வாங்க காசு இல்லாமல் இருக்கேன் பாரு, உங்கள் மாமா தைச்சி கொடுக்குறது அப்படியே ஊசியை மாட்டிட்டு தெரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் அதுக்கு சொல்லலை, நீங்கள் அவர் போடுற ஷர்ட்லாம் வந்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க, அதெல்லாம் வந்து அவர் சும்மா அவருக்காக தைக்கிறது, இதுவே உங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு வைங்களேன் சூப்பரான ஷர்ட்லாம் தைச்சி தருவார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல இது எனக்காக இல்லைனாலும் இவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க விஜய் சொல்ல
என்ன பாஸ் சொல்கிறீங்க? ஓகேவா? இவ்வளவு சீக்கிரம் இங்கே ஒத்துக்குருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு, இங்க விஜய் சொல்ல உடனே இங்க காவேரிக்கு சந்தோஷமாயிருது. சரி இப்போ போய் தூங்கலாமா? அப்படின்னு கேட்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பயே மாமாக்கு கால் பண்ணி சொல்லவா? அப்படின்னு கேட்க, அதெல்லாம் காலையில பேசிக்கலாம். நீ வந்து தூங்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் காவேரி இழுத்துட்டு போக, இங்க எல்லாத்தையும் ஒளிஞ்சு ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறா ராகினி. வெட்கமே இல்லாம, எப்ப பார்த்தாலும் புருஷன் பேசுறதையே இப்படி கேட்டுட்டு நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காவேரி நினைக்கிறாங்க. அங்க பார்த்தீங்களா யார் ஒளிஞ்சு நிக்கிறான்னு அப்படின்னு கேட்க, "ஏங்க நான் அப்பத்திலேயே பார்த்துட்டேன். ராகினி தானே?" என்ன பாஸ் அப்பத்திலேயே பார்த்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, ஆமா பார்த்துட்டேன், பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜய் சொல்ல, "கண்டிப்பா நம்ம பேசினது எல்லாத்தையுமே கேட்டிருப்பா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள பசுபதிக்கு அப்டேட் குடுத்துருவா. கவலைப்படாத நீ" அப்படின்னு சொல்ல, உடனே இப்ப எல்லாம் ராகினிய பத்தி என்னைய விட உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க. உடனே 2 பேரும் சிரிச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. காலையில விடியுது. எங்க காவேரி தடுத்துட்டு நான் அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடியாரேன். "ஏய் என்ன காவேரி ஏன் அப்படி ஓடியார?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, அது ஒரு விஷயமா தான். "அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மாமா வந்து இப்படி விஜய்கிட்ட ஏதோ பேசினாராமா. இப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து போட்டா நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு. அதை பற்றி விஜய்கிட்ட நான் பேசினேன். விஜய் அதே மாதிரி அவங்க மாமா தைக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருக்கா" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா காவேரி? அதுக்கு எந்த செலவும் ஆகாதுல்ல" அப்படின்னு சொல்ல, "நம்ம ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து தானே அனுப்புகிறோம். அதுக்கு நம்மளோட மொபைல் இன்டர்நெட் மட்டும் போதும். அதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுற காசு மட்டும்தான் செலவாகும். இதில் ஏதாவது உனக்கு பிரச்சனையா?" அப்படின்னு கேட்க, "இல்லை காவேரி ரொம்ப செலவில்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு" சொல்ல, "என்னம்மாம்மா உங்களுக்கு ஓகே தானே? நீங்கள் இன்றைக்கே ஏதாவது ஷர்ட் வந்து நீங்கள் புது டிசைனு நல்ல கிளாத் வாங்கி சூப்பராக தச்சு எனக்கு ஒரு 4 ஷர்ட் தர்றீங்க" அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே குமரனும் ஓகேப்பா நல்லாவே பண்ணிடலாம். சரி எந்த ஏஜில் பண்ண? சைஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சைஸு ஆ நான் ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வரேன். அந்த சைஸ்லேயே நீங்கள் தைச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இங்கே குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடுறாங்க. என்ன இவ அவள் பாட்டுக்கு வந்தா இப்போ அவள் பாட்டுக்கு திடுன்னு ஓடுறா. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் முழிச்சிட்டு போயிருக்க. அங்கே வீட்டில் போய் விஜயோட 4 ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்த்தீங்களா அவரோட 4 டிசைன் பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தைச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது யோசனை தோணுச்சுன்னா அது மாதிரி ஏதாவது தைச்சாலும் சரி, இந்த மாதிரி தைச்சு எனக்கு இதே சைஸில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே "ஓ புருஷனுக்கு நீ வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிற அப்படித்தானே?" அப்படின்னு சொல்ல, "ப்ரெசென்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. அவருக்கு என்ன இப்போ விசேஷமாக வருது? அவர் தான் மாமா சொன்னார் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு" அப்படின்னு சொல்லவும், அவர் சொன்னார் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடலான்னு. ஏதாவது பொம்மையில் போட்டு ஃபோட்டோ எடுத்து போடலான்னு சொன்னார். அதுக்கு நான் தான் சொன்னேன், "எதுக்கு பொம்மையில் போட? நீங்களே போட்டுட்டு நின்றீங்கன்னா உங்களை பார்த்துட்டு நிறையா பேர் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கொடுப்பாங்கங்க உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் அந்த ஷர்ட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பொம்மையில் போடுறத விட நீங்கள் போட்டு காட்டி எங்களுக்கு ஒரு 4 ஃபோட்டோ தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதோட விஜயுமே வந்து ஒத்துக்கிட்டாரு மாமா அப்படின்னு சொல்ல, "என்னப்பா சொல்கிற ஒத்துக்கிட்டாரா?" அப்படின்னு கேட்க, "ஆமாம் அப்பள விளம்பரத்துலையே அவர் எனக்காக நடிச்சிட்டாரு. அப்போ இந்த ஷர்ட் விளம்பரத்தில் நடிக்க மாட்டாரா? எல்லாம் காவேரினால தான். மாமா நீங்கள் நாளைக்கு பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் அந்த காவேரியை மறக்கவே கூடாது என்ன" அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே குமரன், "அது எப்படிப்பா மறப்பேன்? உன்னைய போய் நான் எப்படி மறப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்ல, "அதெல்லாம் பரவாயில்ல மாமா. நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே எனக்கு 4 ஷர்ட்டு நீங்கள் தர்றீங்க. நம்ம நாளைக்கே என்ன பண்ணுறோம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் விஜய் வச்சு" அப்படின்னு சொல்ல, உடனே ஓகேப்பா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் வந்து கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் ரொம்ப நேரம் யோசிச்சு விதவிதமாக அந்த 4 ஷர்ட்டும் அழகழகான டிசைனில் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தோடனே காவேரி கால் பண்ணேன். காவேரி கால் அட்டன் பண்ணவே இல்லை. சரி நம்ம தாத்தா வீட்டுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு போகிறாங்க குமரன். குமரன் போய் காவேரி காவேரின்னு கூப்பிட்றா. இங்கே ராகினி வந்து நிற்கிறாங்க. ராகினி வந்து நின்றுட்டு அப்படியே குமரனை ரொம்ப இளக்காரமாக பார்த்துட்டு நிற்க. இங்கே தாத்தா வந்துட்டு, "என்னப்பா குமரன் இவ்வளோ தூரம் வந்திருக்க, வா உள்ளே வந்து உட்காரு" அப்படின்னு சொல்ல, "இல்லை தாத்தா வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே தயங்கி தயங்கி இருக்க? நம்மளாம் இப்போ சொந்தக்காரவங்க. ஏன் அப்படி பண்ணுற? நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? காவேரி வீட்டுக்கு வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே ராகினி பக்கத்தில் நின்று முறைச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே காவேரி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னோன்னா ராகினிக்கு செம கோவமாகுது. ஆமாம் ஆமாம் இவ சொந்த உழைப்பில் கட்டின வீடுல, அதான் இந்த தாத்தா ஏன் தான் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. காவேரியும் விஜயும் வெளியே வர, "மாமா எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்ல, "உன் ஃபோனுக்கு நான் கால் பண்ணேன்ப்பா, நீ கால் அட்டன் பண்ணவே இல்லை. நீ ஷர்ட்லாம் கேட்டில இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, தச்சிட்டிங்களா? பரவாயில்லையே மாமா, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்களா உங்களுக்காக எங்கள் மாமா ஷர்ட்லாம் தச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கொடுக்க, இங்கே விஜய் எடுத்து பார்க்குறாரு. ரொம்பவே அருமையாக இருக்கே, இந்த மாதிரி பேட்டர்னில் நான் ட்ரெஸ்ஸே போட்டதில்லை. இந்த 2 பேட்டர்னும் நான் எப்பவும் போடுற மாதிரி இருக்குது. இந்த 2ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் போடுற பேட்டர்னை விட
செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு. உடனே விஜய் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்லாம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி. இந்த 4 ஷர்ட்டையுமே நானே வச்சுக்கலாம்ல குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு இல்லாமையா? கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் இதெல்லாம் நான் சும்மா வாங்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷூட்காக தச்சு வாங்கியிருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக இதுக்கு நான் அமௌண்ட்டு கொடுத்தே ஆவேன். நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். என்ன உங்களுக்கு நம்பர் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்ல, உடனே குமரன், நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்கெல்லாம் நீங்கள் ஜிபேலாம் பண்ண வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம் காவேரி, இதுக்கெல்லாம் நீ காசு வாங்காத அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே விஜய் கேட்காம, அதெல்லாம் முடியாது, இதை நான் ஓசிலெலாம் வாங்கிக்கிற மாட்டேன். தாத்தா நீங்களே சொல்லுங்கள், இது எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சி கொடுத்துருப்பாரு, இதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் அனுப்பிடுறேன். காவேரி இது கண்டிப்பாக நீ அமௌண்ட்டு கொடுத்துடணும்னு சொல்ல, உடனே இங்கே காவேரி ஏங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி நீங்கள் எங்களுக்காக ஃப்ரீயாகவே நடிச்சு கொடுக்க போகிறீங்க, இதில் இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வேண்டாம், இதுக்கெல்லாம் ஷர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் காசு தர வேண்டாம்னு சொல்ல, அப்படி சொல்லுப்பா, நீங்கள் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் எங்களுக்கு நடிச்சு கொடுக்க போகும்போது இந்த ஷர்ட் ஒரு பெரிய காசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே தாத்தா கேட்குறாரு, என்னம்மா காவேரி என்ன சொல்கிற, நடிச்சு கொடுக்க போகிறானா விஜய் அப்படின்னு கேட்க, ஆமாம் தாத்தா, இந்த மாதிரி நாங்கள் மாமா அடித்த ஷர்ட்டை எல்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம், அதுக்கு விஜய் தான் நாங்கள் வந்து அப்படியே ஷர்ட்டெல்லாம் போட்டு அப்படியே ஸ்டைலாக நிற்க வைக்க சொல்லலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சூப்பர் ஐடியாம்மா, இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து போட்டால் சோஷியல் மீடியாலேயும் நிறையா ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும்ல, நல்ல ஐடியா, யாரோட யோசனை இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது என்னமோ விஜயோட யோசனை தான், விஜய் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல, ஓ அப்படியா, என் பேரனோட ஐடியாவா, ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட்டை விஜய் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது நான் தான் தாத்தா அப்படின்னு சொல்ல, அங்கே நிற்கிறா என் பேத்தி காவேரி, அப்படி சொல்லு, என் பேரனை வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிருக்கா பாரு, அதுதான் என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை புகழாரம் பாடுறாரு தாத்தா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராகினிக்கு செம புகைச்சலாக இருக்குது. அவனா இவர் ஆரம்பிச்சிருவாரே, ஓ அப்படியா, விஜயை வச்சு அப்பள பிஸ்னஸை வந்து அப்படியே டெவலப் ஆக்கி கொண்டு போயிட்டீங்க. இப்போ அப்பள பிஸ்னஸ்ஸு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஷர்ட் விளம்பரத்துக்கு வேறு இவரையே யூஸ் பண்ணி பெரிய ஆளாகலான்னு நினைக்கிறீங்க. ஒரு வழியாக காவேரி விஜயை வச்சே தன்னோட குடும்பத்தை வந்து அப்படியே செட்டில் ஆக்கணும்னு ஒரு முடிவோடு தான் இருக்கா போலயே. விடக்கூடாதே, இப்படியே போய்கிட்டு இருந்தா இந்த குமரன் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அந்த வீடுமே பணம் காசில் கொஞ்சம் வசதி ஆயிடுவாங்களே. ஒருவேளை நம்ம அப்பாவை விட பெரிய பணக்காரங்களாயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம அப்பாவுக்கு மதிப்பே இல்லாமல் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிற ராகினி, கண்டிப்பாக இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது இந்த குமரனோட தொழிலை கெடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. இங்கே ஒரு வெட்டிட்டு உள்ளே போகிற ராகினியை பார்த்துட்டு காவேரி, இங்கே பார்த்தீங்களா மாமா, இந்த ராகினிக்கு புகைச்சலை விறுவிறுன்னு எப்படி ஓடுறா உள்ளக்கைன்னு அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா நானும் அதை கவனிக்க தான் செஞ்சேன், ஆனால் இவன் முன்னாடி எதுவுமே பேச பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியை பார்த்து இங்கே குமரன் சொல்ல, அதுவும் கரெக்டு தான் மாமா, இனிமேல் இந்த வீட்டில் வச்சு இதை பற்றி நம்ம எந்த இதுவுமே பேசக்கூடாது, எதுனாலும் நம்ம வீட்டில் பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுவும் கரெக்டு தான்ப்பா, இனிமேல் எதனாலும் நீங்கள் அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்ல, உடனே எங்கள் தாத்தா, அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா நடக்கும்ப்பா, குமரா நீ ரொம்ப நல்லவன், நீ பாரு அவ்வளோ உச்சத்துக்கு நீ போகிற, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்குன்னு சொல்ல, ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா நான் உங்ககிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாவை கேட்க, கேளுப்பா அப்படின்னு சொல்ல, நான் உங்களை ஒரு தடவை கட்டி பிடிக்கவா தாத்தா அப்படின்னு சொல்ல, என்னப்பா இது ஆசை திடீர்னு அப்படின்னு கேட்க, இல்லை ஏன்னா இதுவரை எனக்கு வளர்ந்ததுக்கப்புறம் எந்த தாத்தாவுமே இவ்வளோ க்ளோஸாக இருந்ததே இல்லை, என்னோடய தாத்தாவுமே சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டார், அதனால தான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எதாவது தோணும், உங்களை ஒரு தடவை நான் கட்டி பிடிச்சிக்கிறேன் வா அப்படின்னு கேட்க, குமரா இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கலாமா வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் குமரனும் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு இங்கே விஜய் வந்து சிரிப்பு தாங்க முடியல, என்ன தாத்தா வர வர நீங்கள் என்னையவே மறந்துடுவீங்க போல, எப்போ பார்த்தாலும் குமரன் அப்புறம் காவேரின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே தான் இனிமேல் நினச்சிட்டு இருக்க போகிறீங்க, ஆல்ரெடி காவேரி வந்து உங்கள் மனசில் சேர் போட்டு உட்காந்துட்டான், அடுத்து குமரனா அப்படின்னு கேட்க, என்னப்பா விஜய் இப்படி சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் எனக்கு நீயும் பேரன் தானே, குமரனும் இப்போ இன்னொரு பேரன் ஆகிட்டான், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ சொந்த பந்தம் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நாங்களே பார்த்து ஒரு பொண்ணை கட்டியிருந்தா கூட இவ்வளோ பெரிய குடும்பமாகவும் இருந்திருக்காது, இவ்வளவு என்னைய நல்லாவும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தாத்தா தாத்தான்னு உயிரை விடுற பசங்களும் எனக்கு கிடச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரையுமே எடுத்துக்க காவேரியோட தங்கச்சிங்களும் தாத்தான்னு என்னை அவ்வளோ அன்பாக இருக்காங்க, நான் இப்போ சாக போகிற காலத்தில் எனக்கு இவ்வளோ சொந்தம் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை
இல்லை எல்லாம் விஜய் உன்னால தான்ப்பா. நீ காவேரியை எந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க தெரியலை. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உன்னைய நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே அப்படியே தாத்தாவுக்கு ரொம்ப அப்படியே எமோஷ்னல் ஆகி கண்ணெல்லாம் கலங்குறாரு. தாத்தா இதுக்கு போய் நீங்கள் என்ன இப்படி கண்ணு கலங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம், குமரன் ஒரு பக்கம் தாத்தாவை கட்டி பிடிக்க, எங்கள் விஜய் அப்படியே பார்த்து அப்படியே பூரிப்பில் சிரிச்சிட்டு அவரே வந்து கண் கலங்கிட்டாரு.